என்னன்னா ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உன்னால இன்னும் ஆதியை இன்னொருத்தனா பார்த்த விஷயத்துல இருந்து வெளியே வரவே முடியல. உண்மைதான் மித்ரா. இப்ப கூட நான் நடந்த விஷயத்த நேர்ல பார்க்காம இருந்திருந்தா நம்பியிருக்கவே மாட்டேன். நான் பார்த்ததெல்லாம் கனவா நினைவாங்கிற மாதிரி எனக்கே ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. இதுக்கே இப்படி சொல்றியே? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆதி என்ன பார்த்து என்கிட்ட நடந்துகிட்டது, என்ன மிரட்டினது, இதெல்லாம் நீ பார்த்திருந்த அவ்வளவுதான். நான் உன்கிட்ட வந்து நடந்த விஷயத்த அவ்வளவு சீரியஸா சொன்னேன். நீ நம்பவே இல்லனா? என்ன மித்ரா இதெல்லாம்? 21st செஞ்சுரியில இப்படி எல்லாம் கூட நடக்கும்? என்னால இன்னும் நம்ப முடியல. இத நம்புறத தவிர வேற வழியே இல்லனா. ஏன்னா அதுதான் நிஜம். பாரதி குடும்பத்துல யாருக்காவது பிரச்சனைனா அந்த வாசு ஆதிக்குள்ள வந்து வந்து போறான். மை காட், என்னால இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வர முடியல மித்ரா. ஏய், இதெல்லாம் நிஜமா? நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? அந்த வாசுவை வந்து உன்கிட்ட பேச சொல்லட்டுமா? அப்ப நீ முழுசா நம்புவேன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன மித்ரா, நீ வேற இந்த மாதிரி நேரம் பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்க. அன்னைக்கு நீ சொன்னப்போ நான் அதை விளையாட்ட நினைச்சு விட்டுட்டேன். நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் என்னால இதை நம்பாம இருக்கவே முடியல. ஆனா இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க முடியாது மித்ரா. சொல்லுங்க பாரதி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க பாரதி. சாரி பாரதி, ரொம்ப அப்செட்டா இருக்காதீங்க. ஆதித்யா இப்போ எப்படி இருக்கான்? நடந்ததை பார்த்த எனக்கே எப்படி இருக்குன்னா, நீங்க ஆதித்யாவோட அம்மா, உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப எல்லாம் ஓகே தானே? என்ன குழந்தைதான், ரொம்ப பயந்துருப்பான் இல்லையா? ஆதித்யா நல்லா இருக்கான். ஆனா அவன் நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கவே கூடாது. அப்படி நாங்க சந்தோஷமா இருக்கோம் தெரிஞ்சா அதை எப்படிலாம் ஸ்பாயில் பண்ணணும்னு திட்டம் போடுறதே உங்களுக்கு முழு வேலையா போயிடுச்சு. என்ன கரெக்டா மித்ரா மேடம்?